இன்னைக்கு பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ரெசிபி தாபா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளா நான் வெட்டிக்க போறேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல வெட்டிக்கோங்க. கட் பண்ண பன்னீரை ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. பன்னீரில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்தா நல்லா கலர் வரும், அதுக்காக சேர்த்துருக்குறேன். எல்லா பீஸ்லையும் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க. பன்னீர் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா செய்யறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியையும் மீடியம் சைஸாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 2 நிமிஷம் நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஊற வச்சிருக்க பன்னீரை எண்ணெயில் போட்டு 20 செகண்ட் வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு செய்கிறனால பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் எண்ணெயில் பன்னீரை வதக்க வேண்டாம், ஹார்ட் ஆயிரும். பன்னீரை ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம். கிரேவி செய்ய இதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் இனிப்பு தன்மை இருக்கும், அது போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்களவு வெங்காயத்தை வதக்குறீங்களோ அவ்வளோக்களவு ரெசிபி நல்ல டேஸ்டாக வரும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்க வதங்க கலர் நல்லா மாறி வரும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த டிஷ்ஷு செய்ய கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதிச்சு வரும்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்மளோட தாபா ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸுக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஹங்கிரி ஜங்ஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.